வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான ஒரு ஷாக்கான நியூஸ். உங்களுக்கு ஒரு லாஸ்ட் டேட் கொடுத்துக்கிறாங்க, அதுக்குள்ள உங்களுடைய கைரேகையை பதிவு செய்ய வேண்டும். ஸோ அது என்ன அப்படிங்க பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அமர்த்த மறந்துடாதீங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் அட்டை பயனாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது குடும்ப அட்டையில் பெயர்கள் உள்ள அனைவரும் இந்த மாத இறுதி, அதாவது பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதிக்குள் ரேஷன் கடைக்கு நேரில் சென்று பயோமெட்ரிக் கருவி மூலம் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று ரேஷன் கடை மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு பதிவு செய்யாதவரின் பெயர்கள் குடும்ப அட்டையிலிருந்து நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியூரில் இருப்பவர்களும் உடனடியாக கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், ரேஷன் கட்டையிலிருந்து நிறைய பேர் அவர்களுடைய டேட்டாவை அப்டேட் செய்யாதன் காரணமாக இந்த முடிவை தமிழக அரசு எடுத்துள்ளது. யார் யார் வெளியூரில் இருக்கிறீர்களோ உங்கள் அட்டையை லைவா வைக்கணும் அப்படின்னா, ஒன்னு நீங்க உங்கள் அருகாமையில் இருக்கும் ரேஷன் கடைக்கு உங்களுடைய முகவரி மாற்றத்தை மேற்கொண்டு உங்களுக்கு ரேஷன் அட்டையின் பயோமெட்ரிக்கை உடனடியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்கள் அட்டை எந்த ஊரில் இருக்குதோ அந்த ஊருக்கு நேரில் சென்று பயோமெட்ரிக்கை பதிவு செய்ய வேண்டும். இல்லாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வளவுதான் நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தது பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அமர்த்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் முன் உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.